ஓகே, இன்றைய வகுப்புல நாங்க எளிய சமன்பாடுகள் தான். இதுல மேலும் சில எளிய சமன்பாடுகளை கொஞ்சம் ஏற்கனவே நாங்க பார்த்ததை விட கொஞ்சம் சிக்கலான கேள்விகள் வரக்கூடியது. நீங்க என்ன செய்யலாம், இன்றைய வகுப்புல நாங்க பார்க்கலாம். நாம போன வகுப்புல பார்த்த ஒரு எளிய சமன்பாடு, உதாரணத்துக்கு எக்ஸ் ஆக 12 சமன் 20 ஒரு எளிய சமன்பாடுன்னு சொன்னோம். ரைட், எளிய சமன்பாடுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இதுல ஒரு தெரியாக்கணியம் தான் இருக்குது. அடுத்தது தெரியாக்கணியத்துக்கு என்ன அடுக்கு என்ன வந்திருக்கு, ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியாக்கணியத்தின் அடுக்க பார்த்தமா இருந்தால் உயர்ந்த அடுக்கத்தின ஒன்றா இருக்கு. அப்ப அதனாலதான் இவரை நாங்க எளிய சமன்பாடுன்னு சொல்றோம். இந்த சமன்பாட்டுன்ற நோக்கம் என்னன்னு சொல்லிச்சோன்னா, எக்ஸிட பெருமானம் என்னன்னு நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கும். அப்ப இதுக்கு தீர்வு நாங்க எப்படி எழுதுவோம்? வழமையாக எக்ஸ் சமன் 20 என்ன 12 என்ன செய்யப்போகுது, இங்கால கூட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால அடுத்த சைடு என்ன செய்தது, கழிப்படுது. இதை நாங்க வளமையான இந்த அமைப்புல தான் இதை விளங்கி கொண்டு, ரைட். உண்மையா என்ன நடக்குதுங்கிறத வெளிப்படைமைகள் பாடத்துல நாங்க இந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்ப இது ஒரு வகையான அமைப்பில் இருக்கக்கூடிய எளிய சமன்பாடுகள், ரைட். அதே மாதிரி தான் இந்த கேள்விகளை பார்த்தீங்களா இருந்தால் இவரும் ஒரு எளிய சமன்பாடு தான். ஆனா கொஞ்சம் என்ன பெரிய ஒரு அமைப்புல இவர் என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு, ரைட். இதுல ஏற்கனவே இருந்த எளிய சமன்பாடுல வராத வித்தியாசமான என்ன விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தா, ஏன்னா இப்ப எங்களுக்கு புதுசா சில அடைப்புகள் வரதுக்கு அறிமுகமாகுது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச அடைப்புகள் யாரு? ஏன்னா இந்த அறிக்கிற வளமையா நாங்க பாவிக்கிறது இந்த அறிக்கிறவர் இவரும், ரைட். இதைத்தான் நாங்க என்ன செய்யறது, வளமையாக அட்சர கணித கோவைகள் எழுதக்குள்ள நாங்க பயன்படுத்தும். ஆனா இங்க எங்களுக்கு புதுசாக என்ன இதை நாங்க சொல்றது கேர்லி பிராக்கெட்னு இங்கிலீஷ்ல என்ன கேர்லி பிராக்கெட்னு சொல்லி சொல்லுவோம். அதை எங்களுக்கு வளமையான புதுசா என்ன செய்யுதுண்டா, எங்களுக்கு இந்த பாடத்தோட அறிமுகமாகுது, ரைட். அப்ப எங்களோட சாதாரண அடைப்புன்ற ஒரு ஆள் இருக்காரு, இவரை நாங்க என்ன சொல்லுவோம், கேர்லி பிராக்கெட். என்ன சுருள் வடிவ அமைப்பில் இருக்கக்கூடிய என்ன ஒரு பிராக்கெட் தான் இது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் எங்களுக்கு புதுசா படத்துக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு இந்த பாடத்தோட அறிமுகமாகுது. இப்ப இப்படியான கேள்விகள் வந்தால், இப்படியான எளிய சமன்பாடுகள் வந்தால் இதுக்குரிய தீர்வுகளை நாம் எப்படி காண்றோன்றது என்ன செய்யப்படும், இந்த பகுதியினூடாக நம்ம பார்க்க போறோம். முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இப்ப நாங்க இதுல முதலாவது கேள்வியில இப்போ 3 கர்லி பிராக்கெட் 2 x1 சக 2 கர்லி பிராக்கெட்டுக்குள்ள என்ன வருது, இவ்வளவு மெட்ரிக், ரைட். இப்ப இதுல நாங்க தீர்வு காண்றதுக்கு எக்ஸுங்கிற விட என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க முதலாவது செய்ய வேண்டியது சாதாரண அடைப்பை இல்லாம செய்யணும். சாதாரண அடைப்பு இல்லாம செய்யணும்னு சொல்லிச்சேன்னா என்ன, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன இவ்விடத்துக்கு கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள வாராக்கு, கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்கா, 2 x1 ஏன்னா x1 2 பெருக்கப்படுவது, அதோட சேர்த்து என்ன சக 2 வருது. இப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம், என்ன கேர்லி பிராக்கெட் இருக்கிற மாதிரி இருக்கணும். முதலாவது இந்த அடைப்புன்னு எங்களுக்கு இவரு மட்டும்தான் கண்ணுக்கு விளங்கும். அப்ப இந்த அடைப்பு எப்படி நிற்கிற வளமையா நாங்க இதை செஞ்சிருக்கோம், ஒரு சாதாரண அடைப்பு நிற்கிறபடி இந்த 2 என்ன செய்ய போகுது, எக்ஸோட பெருக்கப்பட்டால் 2x 2 என்ன ஒன்றோட பெருக்கப்பட்டுச்சு. என்ன இங்க கழித்தல் இருக்கு, கழித்தல் 2 ஒன்றோட பெருக்கப்பட்ட என்ன வரும், 2 தர 1 2 சக 2 கழி பிராக்கெட் முடியுது. இங்க 18. இப்ப முதலாவது நாங்க என்ன செய்வோம், நாங்க இப்ப பின்னங்கள்ல படிச்ச மாதிரி தான், ஒரு ஆள் என்ன ஒரு பின்னங்கள்ல இந்த அடைப்பு பார்த்துருக்கோம். அப்ப முதலாவது அடைப்பை சுருக்கி முடிப்போம். அப்ப இதை நாங்க முதலாவது சுருக்கி முடிச்சோம்னால் 2x, ரைட். 2xோட கூட்டுப்பட கழிப்பட ஆக்கள் இல்லை, ரைட். அப்ப அப்படியே இருக்கட்டும். சய 2 சக 2, இப்ப இது ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு என்னையா போயிடும், பூச்சியமா வந்துடும். அப்ப எங்களுக்கு வேற ஆக்களுக்கு எழுதுறதுக்கு இல்லை, சமன் 18. இதங்களுக்கு அடைப்போட அமைப்பு தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா இவர் எங்களோட சாதாரண அடைப்பு போடைய நாம இப்ப என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மூன்றும் இந்த 2x பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது,
6x வரும். 6x சமன் 18. ரைட். நாங்க எக்ஸை தான் கண்டுபிடிக்க வந்தோம். அப்ப எக்ஸோட கூட இருக்கிறார்கள் நமக்கு தேவையில்ல. அவர் எக்ஸோட பெருக்கப்பட்டு இருக்காரு. அடுத்த பக்கம் வந்து என்ன செய்ய போறாரு? பிரிபட போறாரு. ஆகவே எக்ஸ் சமன் 18 6ஆல் பிரிச்சுட்டால் 3 வரும். அப்ப ഇതിന്റെ தீர்வு என்ன? எக்ஸ் சமன் 3. ரைட். அப்ப இந்த அமைப்புல நாம இந்த கேள்வி என்ன செய்யலாம்? செய்து கொண்டு போகலாம். ரைட். ஓகே. இப்ப இது விளங்கிருக்காண்டு இருக்கா பாப்போம். நீங்க அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்கேன்னு உங்களோட ஜூம்ல போய் பாத்தீங்கன்னா அப்ப அதை கிளிக் பண்ணீங்கல்ல, ரைட், நிறைய குறியீடுகள் வரும். அதுல ஏதாவது ஒன்று நீங்க இப்ப ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த விஷயம் விளங்கிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம லைக் பண்ற மாதிரிக்கெல்லாம் பட்டன்ஸ் இருக்காது. நீங்க அதை டச் பண்ணீங்கன்னு அர்த்தம். சொல்லப்பட்ட விஷயங்கள் விளங்கியிருக்கா இல்லையான்னு நீங்க என்ன செய்யலாம்? எனக்கு வந்து சொல்லலாம். அல்லது எழுதப்பட்ட விஷயம் இது இல்லை. இப்ப நாம இந்த கேள்வி வந்து பிள்ளைகள், ரைட், கிட்டத்தட்ட ஒன்று, இது கேள்வி 1 2 3 4 5 ஸ்டெப்ல எழுதிட்டீங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு ஏதாவது விலங்கலாட்டி சொல்லுங்க. இதுல இந்த ஸ்டெப் விலங்கல சார் இது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட். ஓகே. இப்ப இத இன்னொரு முறையிலையும் நாங்க செய்யலாம் இந்த கேள்வி. என்ன, இப்ப எங்களோட நோக்கம் வந்துட்டு எக்ஸுக்குரிய விடையை கண்டுபிடிக்கணும். ரைட். இன்னொரு அமைப்பிலையும் இதை நாங்க எப்படி செய்யலாம்னு நினைச்சோம்னா, இப்ப நீங்க பாருங்க, ரைட், 3 இந்த 3ங்கிறவர் என்ன செய்ய போறாருன்னா இந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு இருக்கிறது தானே, அதாவது இந்த சுருளி வடிவமான இந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிற எல்லாரையுமே இந்த 3ங்கிறவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பெருக்கிறாரு. எல்லாரையுமே பெருக்கிறார். என்ன, இந்த 3ங்கிறவரு யாருக்கு சொந்தம்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற கேர்லி பிராக்கெட்டுக்கு இருக்க எல்லாருக்குமே சொந்தமானால் இந்த சந்தர்ப்பத்துல 3ம் இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற எல்லாரும் பெருக்கப்படுறாங்கன்னு சொன்னா இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே நாம ஒரு ஆக்களை பார்த்துட்டு ஒரு ஆக்களை என்ன செய்வோம்? பார்த்துட்டு இந்த 3 இன்னொரு ஆளை பார்ப்போம். அப்ப எங்களுக்கு உதாரணத்துக்கு இது எப்படி நினைச்சேன்னா, இவர் எல்லாரையுமே ஒரு ஆளா பார்த்து இது நமக்கு எக்ஸ் மாதிரி. என்ன, எக்ஸ் மாதிரி. அப்ப 3x வந்தா நாம வளமே என்ன செய்வோம்? 3 அடுத்த பக்கம் வந்து என்ன செய்ய போகுது? பிரிப்பட போகுது. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அமைப்புல வர சந்தர்ப்பத்துல கேர்லி பிராக்கெட்டுக்கு இருக்கிறார்கள் அப்படியே வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யலாம்? அந்த 3 அடுத்த பக்கம் கொண்டு வந்து பிரிச்சு விடலாம். பிரிச்சுட்டால் 2 எக்ஸ் சய 1 சக 2 18 3ஆவது பிரிச்சு என்ன வரும்? 6 வரும். இதங்கட வளமையான வேலை என்ன? ஒன்று நாங்க என்ன செய்ய போறோம்? அடைப்பெண்ணுக்குவோம். 2x சய 2 சக 2 சமன் 6. இப்ப சய 2 சக 2 0 ஆகிடும். ஆகவே 2x சமன் 6. ஆகவே எக்ஸ் சமன் 6 கீழ் 2 அது சமனத்தின 3. ரைட். அப்ப நாங்க ஏற்கனவே இந்த முதலாவது முறையும் என்ன எங்களுக்கு வந்த விட என்ன? எக்ஸ் சமன் 3 தான். 2வது மெத்தட்ல எங்களுக்கு வந்த விட என்ன? எக்ஸ் சமன் 3 தான். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். என்ன, ஒரு ஆள் இப்படி செஞ்சு போட்டு இப்படி செஞ்சால பார்த்து என்ன செய்யலாது? பிள்ளைன்னு சொல்ல இயலாது. சரி அண்ணே. ஆனா என்ன சந்தர்ப்பத்துக்கு இது நடந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப இங்க பார்த்தோம்னா 3ம் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களும் என்ன 2 குரூப்புல இருக்காங்க. ஆனா அதே விஷயம் இங்க பாருங்க, இந்த கேள்வியில 7x சக 5 தான் என்ன செய்யுதுண்டா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் இப்ப இருக்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாது? 5 கொண்டாந்து இந்த 17ஓட என்ன செய்யலாது? 17 பிரிக்க இயலாது. இது வேற அமைப்புல இருக்கிற கேள்வி, இந்த இருக்கிறது வேற ஒரு அமைப்புல இருக்கிற கேள்வி. இது ரெண்டுக்கும் வித்தியாசமே இப்பொழுது. இதெல்லாம் குழப்புது என்று சொன்னா நாம ஒரே ஒரு முடிவெடுக்கலாம். என்ன, ரைட், கேள்விகள் என்ன வந்தாலும் நான் முதலாவது என்ன செய்ய போறேன்? என்ன அமைப்புல வந்தாலும் ரைட், கேள்வி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சுருக்கத்தை நான் செய்வேன். அதிலே நான் எதை முதலாவது செய்வேன்? அடைப்புக்குள்ள வந்தா அந்த அடைப்பை நீக்கிற வேலையை பார்ப்பேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? சுருக்களை செய்வேன். அதுக்கு பிறகு நான் என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நாம ஃபாலோ பண்ணலாம். ரைட். இவ்வளவு தான் நீங்க இதுல என்ன செய்ய வேண்டியது? கவனிக்க வேண்டிய விஷயம். ரைட். அப்ப நீங்க இந்த நோட் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். வேகமாக இந்த கேள்வி எழுதி இந்த 2 முறையை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க? எழுதி கொள்ளுங்க. ரைட். இதை முறை 1 போடுங்க, முறை 2 போடுங்க. அப்ப எந்த அமைப்பில் செஞ்சாலும் நாம என்ன செய்யலாம்? விடை எடுக்கலாம்.